பெரியார் குறித்து, அண்ணா குறித்து இந்த 2 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு இல்லை, 3 வருஷத்துல ஏதாவது கருத்தியல் தளத்தில் அவங்க ஏதாவது கூட்டம் நடத்தி பரப்புரை செய்து அப்படி ஏதாவது பார்த்தீங்க? எலெக்ஷன் ஒரு 2 மாதம் தான் நடத்துனீங்க, 1 மாதம் தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. அதுக்கு முன்னால மக்கள் மத்தியில் கொள்கை சார்ந்த உங்கள் கொள்கை தலைவர்கள், பெரியார் பற்றி ஒரு கூட்டம், பெரியார் பற்றி ஒரு பரப்புரை, அதுக்கு பிறகு அம்பேத்கர் பற்றி சொன்னீங்க. அம்பேத்கர் பற்றி என்ன பண்ணீங்க? அம்பேத்கர் பற்றிய பரப்புரை, அப்புறம் அஞ்சலி அம்மாள் பற்றிய பரப்புரை. யாரை பற்றி எதுவுமே சொல்லலை. யாரை பற்றி அவங்க யாருக்கும் தெரியாது. இப்போ நந்தனார் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகும்போது நந்தியே விலகாயின்னு சொன்னாராம் சிவன். பிஜேபி உள்ளே வர்றதுக்கான நந்தி வந்து விஜய் தான். அவர் லைட்டாக விலக்கி வச்சுட்டு உள்ளே வர்றதுக்கு தான் விஜயை வச்சுருக்கிறாங்க. அதனால் நந்தி மேலே வந்து பாஜகவுக்கு வந்து பாசம் அப்படின்னா நந்தியை வந்து வெளியே உட்கார வச்சுருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அது. நீங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற கேள்வியுமே ஏன் தேவைப்படாது? அவங்க அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஆனா விஜய் சொல்லக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கு. விஜய் என்ன சொல்றாரு, என்ன தாலியடா சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது, பார்ப்பனர் அல்லாதவருக்கு வேலை வேண்டும், அனைத்து துறைகளும் வேலை வேண்டும், அனைத்து துறைகளும் வேலை வேண்டுங்கிற கோரிக்கை வந்து தேவையில்லாததா? பார்ப்பன உயர் சாதி இந்தியாவில் இன்றைக்கும் செல்வ வளங்கள் பார்ப்பன உயர் சாதிகள் கை தான் குவிக்கப்பட்டிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் பார்ப்பன உயர் சாதிகள் தான் இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் வரைக்கும் நீதிபதிகள் யாருன்னு சொன்னால் நம்ம இமேஜினேஷனில் யார் ஜட்ஜாக இருப்பா, ஒரு பிராமின் ஜட்ஜுன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக ஓகே அக்செப்டட். ஒரு கருப்பாக இருக்க டாக்டரை பார்த்தாலும் நமக்கு டவுட் வருது, இவ் டாக்டரா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த கொள்கைகள் கண்டிப்பாக போய் சேரத்தான் வேணும். பெரியார் வேணும், அம்பேத்கர் வேணும். பட்டியல் சாதி மக்கள் மேலே வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து அடுப்பதற்கு அதுக்கு அம்பேத்கர் தேவைப்படுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலன்னு சொன்னால் அதுக்கு விஜய் என்ன வெங்காயத்துக்கு அந்த கொள்கையை அதை வச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த முற்போக்காளர்களை கவர்வதற்கு ஒன்று. இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படலைங்கிறது வந்து ஒரு பொய். நீ வந்து அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ண விரும்பலை. இப்போ வந்து ஒரு மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்துறதுக்கும் மந்தையில் மேய விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து மந்தையில் மேய விடுறதுக்கு மந்தைகளாக வைத்திருக்க விரும்புகிறார். ஸோ அந்த ட்ரைனிங்கே விரும்புகிற. ஜல்லிக்கட்டுக்கு போகிறதும் மாடு தான், இந்த சும்மா மேஞ்சிட்டு கிடக்கிறது மாடு தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ விஜய் வந்து அவங்கள அப்படி தயார்படுத்த விரும்பலை.